நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யாரையும் டீஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என்ன டீஸ் பண்ண யாரையும் எவனையும் எவன் கூடவும் சண்டை போடாமல் இருந்ததில்லை. அடி வாங்கியிருக்கேன், திரும்பவும் அடிச்சிருக்கேன். என் பேரை நான் கெடுத்துக்கிட்டதை விட என்னை டீஸ் பண்ணவங்க கூட சண்டை போட்டு அவங்க பேரை கெடுத்தது தான் அதிகம். நல்லா இருக்குதுல்ல? சரி, என்னை ஏன் எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க? என்னை டீஸ் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன நான் பண்ணேன்? பேசினேன். எனக்கு ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்குது. ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஸ்கோர் பண்ண என்னை பேச வச்சு டீஸ் பண்ணி கிண்டல் பண்ணி அழ வைப்பாங்க. கேங்கில் 5 இல்லைன்னா 6 பேர் இருக்கும்போது நான் அவங்கள க்ராஸ் பண்ணி நடந்து போகும்போது என் காதில் விழுற மாதிரியே, மச்சி அவன் பார்க்க தாண்டா ஹைட்டாக இருப்பான், ஆனால் பேசும்போது பழைய ரேடியோ மாதிரி விட்டு விட்டு பேசுவான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஒரு பக்கம் இப்படின்னா, இன்னொரு பக்கம் 10th படிக்கும்போது நான் திக்கி பேசுகிறத என் கிளாஸ் பசங்க பக்கத்து கிளாஸ் பசங்கிட்ட சொல்லி அந்த பசங்களும் என்னை பேர் சொல்லி கூப்பிடாம திக்குவாயன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முதல் முறையாக அடித்தேன். கிளாஸ்மேட்ஸ், ஸ்டாஃப் எல்லாரும் வந்து சண்டையை தடுத்தாங்க. எங்கள் 2 பேரோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. பேரண்ட்ஸ் வர்ற வரைக்கும் எங்களை கிளாஸுக்கு வெளியே நிற்க வச்சாங்க. பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம், இனிமேல் என் மகன் எதுக்காகவும் யாருடனும் சண்டை போட மாட்டான், மீறினால் டிசி கொடுக்கவும், இப்படி ஒரு லெட்டர் எழுதி பேரண்ட்ஸோட சிக்னேச்சரோட எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் அம்மாவும் அப்பாவும் தண்ணி குடிச்சிட்டு என்னையும் தண்ணி குடிக்க சொல்லி என் கூட பேச ஆரம்பித்தாங்க.